ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான அந்த சிம்பிளான தேங்காய் பர்பி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய், ஒரு 4லேருந்து 5 முந்திரி அண்ட் பாதாம் தட்டி வச்சுருக்கேன். 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு பேன் வச்சுட்டு அது ஹீட் ஆனதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் ஹீட் ஆனதும் அதில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். அதாவது அதில் இருக்க ஈரப்பதம் போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும். நான் பார்த்திங்கன்னா மிக்சியில் அரைச்சி தாங்க எடுத்திருக்கேன் தேங்காவை. ஸோ அதனால தான் கலர் ஒரு ப்ரௌன் கலரில் இருக்குது. நீங்கள் கையிலேயே துருவினீங்கன்னா நல்லா பியோர் ஒயிட்டில் இருக்கும். பட் டேஸ்ட் வைஸ் நல்லாவே இருந்துச்சு. இப்படி பண்ணாலும் இந்த அளவுக்கு வரணுங்க. இப்போது ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் ஸ்வீட்னஸாக நல்லா தூக்கி கொடுக்கும். அதுக்காக தான். அடுத்து சுகர் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன். நீங்கள் தண்ணிக்கு பதிலாக கூட பால் கூட சேர்த்துக்கலாம். இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க. குறைஞ்சது ஒரு 5 to 10 மினிட்ஸ் கிட்ட நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதாவது ஒரு கலர் சேஞ்ச் ஆகும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் வருங்க. அதுதான் கரெக்டான பதம். அந்த ஸ்டேஜ் வந்ததும் ஏலக்காய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நான் முந்திரியும் பாதாமியும் இப்போ நெய்யில் வறுத்து அதில் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்தாச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ ஒரு பிளேட்டில் இது எல்லாத்தையும் போட்டு நான் கட் பண்ணுறதுக்காக நான் இப்படி வச்சுருக்கேன். இது உடனே எடுத்து இதை போல் மாற்றிடுங்க. இல்லைனா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாகிடும், கட் பண்ண முடியாது. உடனே ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே கட் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் கழிச்சு கூட சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் உதிரியாக இருக்க போல் இருக்கும். பட் ஆனால் 1 ஹவர் கழிச்சு பார்த்திங்கன்னா நல்லா ஹார்டாக ஆகிடும். பாருங்கள், நம்ம சூப்பரான சுவையான பர்பி ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் பர்பி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்ட்டு ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.